சொல்ற கேள்ப்பா. பிராங்க்ப்பா, யூடியூப் பிராங்க்ப்பா. ப்ரோ வல்சர்வாக்கம் டிராப் பண்ண முடியுமா? வல்சர்வாக்கமா? பேர் என்னப்பா? என் பேர் மிதுன் ப்ரோ. மிதுன்? ஆமாம் ப்ரோ. உங்க பேரு ப்ரோ? என் பேர் நிசார். லோக்கலா வெளியூரா? லோக்கல் தான் ப்ரோ, வல்சர்வாக்கம். அவசரம் பிறந்த வளர்ந்ததெல்லாம் எல்லாங்க. படிக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ, படிக்கிறேன் பிகாம். பிகாம்? எந்த காலேஜ்? எம்ஜிஆர் காலேஜ் ப்ரோ. மதுரை? ஆமாம் ப்ரோ. பிகாம்னா எப்படியா சிஏ பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ, பண்ணோம். சின்ன வயசுல நம்மளையும் வந்து நிறைய படிக்க சொன்னாங்க, கேட்கல, கஷ்டப்படுறோம். எப்படியா படிச்சிருங்க. சரி. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். சரி. என்னன்னா வண்டி வந்து சரியா ஓடல, சவாரி சொல்லிக்கிற மாதிரி இல்ல, சம்பாதிக்கிறது குடும்பம் நடத்துறதுக்கு சரியா போயிட்டு இருக்குங்க. சைடு பிசினஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சரிங்க ப்ரோ. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது தெரிஞ்சதானே பண்றதுக்கு. எதுவும் தெரியல எனக்கு. எனக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு ரொம்ப நாளா. தூரத்துல இருந்து பார்த்தா பின்னாடி வந்து மண்டை தெரியும் எனக்கு, பால்னஸ் மாதிரி. இப்ப இதுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லி கிளினிக்லாம் வந்து பார்த்தேன் நிறையா. ஏகப்பட்ட கிளினிக், இங்க வாங்க அங்க வாங்க, இதை பண்றோம், ஜிஎஃப்சி, எக்ஸோசோம், இந்த மாதிரிலாம் நிறைய வந்துச்சு எனக்கு. சரி, இவ்வளவு கிளினிக் இருக்கு, மக்களும் அவ்வளவு தூரம் வந்து பிரச்சனை இருக்கிறாங்க. முடி கொட்டுற பிரச்சனை 25-30 வயசுல இருந்து எல்லாத்துக்கும் நிறைய பேர் இருக்குல்ல. சரி, நம்ம ஏன் இதே பிசினஸா பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. என்னன்னா, இப்ப முடி வந்து கொட்டாது அப்படின்ற மாதிரி ஒரு ஹேர் ஆயில், எப்படின்னா காட்டுவாசி ஹெர்பல் ஹேர் ஆயில், அந்த மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி விற்கலான்னு ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு எனக்கு. சரி ப்ரோ. இப்ப என்னன்னா, எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. சொல்லுங்க ப்ரோ. பண்ணுவியா எனக்கு? சரிங்க ப்ரோ, சொல்லுங்க. பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ. நீ நின்றுந்தா உனக்கு ஹெல்ப் கொடுத்தான், லிஃப்ட் கொடுத்தான், இது ஒரு உதவி. அந்த மாதிரி நீ எனக்கு பண்ணுவியா? பண்றோம் ப்ரோ. பண்ண மாட்டேன் சொல்றேன், நிஜமா பண்றியா? சரி சொல்லுங்க ப்ரோ, சொல்றதை பொறுத்து தான் இது பண்றது. சரி, ஓகே. என்னன்னா, காட்டுவாசி ஹெர்பல் ஹேர் ஆயில், இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து ரெடி பண்ண போறேன். நான் வாண்ட உண்மையை சொல்றேன். எனக்கு வந்து இந்த ஆயில் பண்றதுக்கு என்னன்னு தெரியாது. சில பேர் வந்து நிறைய மூலிகைலாம் போட்டு, ரோஸ் மாதிரி அதெல்லாம் நிறைய ஏதாவது பண்ணுவாங்க, நம்மளுக்கு அது மாதிரி தெரியாது. நான் எப்படி ரெடி பண்ண போறேன்னா, இந்த கருவேப்பிலை, வேப்பிலை, புதினா கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி ஏதோ ஒண்ணு போட்டு, தேங்காய் எண்ணெய் போட்டு கொதிக்க வச்சா ஏதோ ஒரு கலர்ல வரும். கலர் போட்டு கேசரி போட்டு அதை ஒன்று போட்டு ரெடி பண்ணி ஒரு ஆயில் மாதிரி அதை ரெடி பண்றோம். சரியா? என்னன்னா, மக்கள் மத்தியில வந்து பார்த்தோம்னா முடி வளருது வளரல, நம்ம பேச்சாலே வந்து விற்கணும், அதுதான் வந்து டேலண்ட். அதை நான் பாத்துக்கிறேன். என்னன்னா, அந்த டப்பா வந்து எம்டி டப்பாவா கொடுக்க முடியாது, ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும். அந்த ஸ்டிக்கர்ல நம்ம பேர் போட்டுடலாம், காட்டுவாசி ஹெர்பல் ஹேர் ஆயில் போட்டுடலாம். இப்ப அதுல வந்து ஒரு போட்டோ வந்து வேணும் எனக்கு, காட்டுவாசி மாதிரி நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ வேணும். இப்ப நீ வந்து அது கரெக்டா இருப்பன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த உதவி மட்டும் பண்றியா? வந்து ஒரு ஒண்ணு வந்து போட்டோ ஷூட் வந்து நான் எடுத்துக்கிறேன். போட்டோ தானே ப்ரோ? போட்டோ எடுத்துக்கலாம்னா ட்ரெஸ்ஸோட கிடையாது, ட்ரெஸ் பேண்ட் ஜெட்டி கிட்டி எதுவுமே இல்லாம இலை கட்டிக்கணும். கீழே நீனு இலை கட்டிக்க. காட்டுவாசி அப்புறம் எப்படி இருப்பாங்க? ட்ரெஸ் போட்டா இருப்பாங்க. நீ வந்து ஏதோ ஒரு காட்டுல இருந்து வந்து பேசுற மாதிரி பேக்ரவுண்ட்ல வந்து வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சுத்தி இலை கட்டிக்கிட்டு நீ வந்து பேசுற இந்த மாதிரி வந்து எப்படின்னா, இப்ப முடியோட ஒரு வீடியோ, முடி இல்லாம முடி வந்து உன்னை மொட்டை வச்சுட்டு இங்க மட்டும் முடி கொடுத்துட்டு உனக்கு மேல வந்து முடி எல்லாமே சொட்ட மாதிரி காட்டி, நான் இப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் நான் வந்து இவரோட ஹேர் ஆயில் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன், இப்ப எனக்கு முடி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி முடியோட ஒரு வீடியோ, 2 வீடியோ வந்து பேசி எனக்கு கொடுக்குறேன். பிளஸ் வந்து போட்டோ ஒண்ணு இலை கட்டிக்கிட்டு கொடுக்குறேன், ஏதாவது மரத்து மேல ஏதாவது உட்காந்து அந்த மாதிரி கொடுக்குறேன். உனக்கு நான் ஏதாவது பார்த்து காசு ஏதாவது தரணும். இலை கட்டின்னு ப்ரோ, எங்க ப்ரோ இலை கட்டின்னு கொடுக்க சொல்றீங்க? காலேஜ் வர படிக்கிறேன் ப்ரோ நானு. காலேஜ் படிக்கிறது அதுக்கு என்ன சம்பந்தம் ப்ரோ? அசிங்கமா இருக்கும் ப்ரோ, எவ்வளவு பேர் பாப்பாங்க ப்ரோ என்ன. நிறைய பேர் பாப்பாங்க, நம்ம ஃபேமஸ் ஆகும் அந்த மாதிரி நினைச்சிக்க. எங்க வீட்டுல கேட்பாங்களா ப்ரோ, என்னடா இந்த மாதிரி குத்துக்கிற, உனக்கு எப்படிடா இதுக்கு அப்புறம் எப்பனா எதனா ஒரு பொண்ணு இன்னும் எதனா பாக்கணும்னா கூட எப்படி பாக்குறது? அப்படி இல்ல, ஏதாவது எல்லாம் எதுவுமே இல்லாம நிக்க சொல்றான், அதான் இலை கட்டுறோம்ல உனக்கு. அந்த மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியாது ப்ரோ. அசிங்கமா இப்ப நான் ரோட்ல போனா கூட இவன் தானே அது எனக்கு கேட்டாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ எனக்கெல்லாம். அப்படி இல்லப்பா, நான் அந்த பிராண்டோட அம்பாசடர்னு சொல்லிட்டு போனேன் ப்ரோ. பிராண்டட் அம்பாசடர் அதெல்லாம் எனக்கு வேணாம் ப்ரோ எதுவுமே.
நீ தானப்பா போட்டோ கொடுத்து எடுத்துக்கன்னு சொன்னீங்க இப்ப. ப்ரோ போட்டோ எடுத்துக்கலாம்னா நீங்க இதுக்குன்ட்டு இலை கட்டின்லாம் போட்டோ எடுக்கணும்னா எப்படி ப்ரோ இது இலை கட்டின்னு போட்டோ எடுக்கிறது? நான் காலேஜ் படிக்கிறேன் ப்ரோ. நான் என்ன சொல்றேன், காலேஜ் படிக்கிற ரைட்டு, காலேஜ் படிக்கும் போதே ஆட்ல எல்லாம் வந்து நான் நடிக்கிறான் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பெருமையா பேசுவாங்க ஒன்னா. அது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரோ? ஏன் அதை அசிங்கமா பாக்குற? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல ப்ரோ. நீ வேற நீ போட்டோ கேட்டீங்க நான் குடுக்குறேன்னு. நான் என்ன போட்டோ எடுத்து நான் என்னப்பா பண்ண போறேன்? எனக்கு தேவையான மாதிரி தான் நான் எடுக்க முடியும். இலை கட்டின்லாம் நின்னா எப்படி ப்ரோ? நிறைய பொண்ணுங்க பாப்பாங்க, காலேஜ் எல்லாம் பாப்பாங்க. பொண்ணுங்க என்னப்பா இலையெல்லாம் நவுத்துட்டா பாக்க போறாங்க? நீ இலைய வந்து கட்டிட்டு போன் பண்ணுகிறீங்க. ஒரு மரத்து மேல நின்னு ஒரு காட்டுவாசி மாதிரி நின்னு ஒரு பேசி ஒரு வீடியோ எனக்கு கொடுத்தனா என்னோட பிசினஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் கஷ்டப்படுறேன். இப்ப நான் கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் மேல வரும்னு நினைக்கிறேன். எனக்கு நீ ஒரு உதவி பண்றேன்னு நினைச்சி அவ்வளவுதான். அதுக்கு நீங்களே எடுத்து பண்ணிட்டு போயிடலாமா ப்ரோ? அந்த மாதிரி இதுக்கு நான் என்ன போய் சொல்லி எனக்கு தெரியும். திடீர்னு இப்ப நீ வேற கேக்குற. நான் என்ன சொல்றேன், நானே பண்ணிட்டு போயிடணும்னா இப்ப ஒரு ஓனரே வந்து விளம்பரம் வந்து பண்ணக்கூடாது. புரியுதா? இப்ப நான் வந்து ஓனர். நானு யாரு? நீங்க ஓனர். நானு ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு வந்து ஓனர். நானே வந்து விளம்பரம் பண்ணா எங்க ஊருக்காரங்க நான் நினைப்பான், என்ன விக்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான், இவனே வந்து விளம்பரம் பண்றான் பாரு, அது ஒரு ஆள் கூட போடாம அப்படின்ற மாதிரி என்ன சீப்பா பேசுவாங்க. புரியுதா? அதனாலதான் இப்ப நான் இன்னொரு ஆள் எனக்கு தேவைப்படுது. சரி ப்ரோ. புரியுதா? அதுதான் நான் உன்ட்ட உதவி கேக்குறேன் ப்ரோ. என்னாலாம் செய்ய முடியாது ப்ரோ அந்த மாதிரி எல்லாம். அப்பா நான் உனக்கு கிளி புள்ளி சொல்ற மாதிரி சொல்லிட்டு வரேன். நான் சம்பாரிச்சு நல்லா எதுவும் உனக்கு பிடிக்கல உனக்கு ப்ரோ? அதெல்லாம் வேலைக்கு ஆகுது ப்ரோ. இப்போதைக்கு என்ன இறக்கி கொடுங்க ப்ரோ. என்ன நான் வீட்டுக்கு போறேன். நானு வேலைக்கு ஆகுதுன்னா நான் ஒரு உதவி பண்ணா நீ எனக்கு பண்றேன்னு கேட்டா பண்றேன்னு சொன்னேன் ப்ரோ. நீங்க போட்டோ எடுக்கணுமா கேட்டா எடுத்துக்கலாம் சொன்னேன். ஆமா ப்ரோ. நீ சொன்னீங்க நான் சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? இலை கட்டி நிக்க சொல்றீங்க. நான் காலேஜ் படிக்கிறேன் ப்ரோ. என்ன எவ்வளவு பேர் பாப்பாங்க ப்ரோ? ஒரு அசிங்கமா என் காலேஜ்ல போனா எங்க வீட்ல என்ன விடுவாங்களா? நீ என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க ப்ரோ? அப்படிலாம் இல்ல ப்ரோ. எங்க வீட்டுல விட மாட்டாங்க ப்ரோ அந்த மாதிரி. என்ன நீ வீட்டுல ஏன்பா கேக்குற? வீட்டுல சொல்லாத. நம்ம ஆயில் வந்து என்ன வீடு வரைக்கும் போய் ரீச் ப்ரோ தெரிஞ்சிருக்காதா? இப்ப எல்லாரும் எவ்வளவு பேர் போன் யூஸ் பண்றாங்க, அது மாதிரி தெரிஞ்சிருக்காதா? அப்படிலாம் இல்லப்பா. நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய செலிபிரிட்டி எல்லாம் கேட்டு பார்த்தேன். எல்லாம் 50,000 1 லட்சம் கொடுன்றான். அந்த அளவு நம்ம காசு கொடுத்து பண்ற அளவுக்கு ஒருத்து கிடையாது. சரி. இப்ப நீ எதாவது நீ பண்ணி எனக்கு கொடுத்தனா உனக்கு எதாவது நான் பாத்து கொடுக்குறேன். ஒரு 1000 2000 நான் தரேன். எனக்கு 1000 நான் உன்ட்ட கேட்கலாம். 1000 2000 கூட வேணாம் ப்ரோ. நீ என்ன இறக்கி கொடு ப்ரோ. நீ என்ன இங்க என்னப்பா இவ்வளவு தூரம் சொல்றேன் உனக்கு கிளிப்புல சொல்ற மாதிரி? நீ என்ன இறக்கி கொடு இறக்கி கொடு ப்ரோ. நீ ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேட்கலாம். இங்க பாரு, உனக்கு நான் காசு நான் சொல்றேன் கேளுப்பா. உனக்கு காசு தரேன், சும்மா நீ வர தேவையில்ல. புரியுதா? நான் எதுவுமே இல்லாம உன்னை வந்து போட்டோ எடுத்து சொன்ன போறேன் ப்ரோ. வேணாம் ப்ரோ. இலை கட்டினா என்னால எடுக்க முடியாது. எதுவுமே இல்லாம நிக்க சொன்னா இலை கட்டி சொல்றான்ல. ஆமா ப்ரோ. நீ மறைச்சிக்க, இலையெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணி எதுவுமே தெரியாத மாதிரி மறைச்சிக்கிட்டு சும்மா டப்பா வச்சுக்கிட்டு சிரிச்ச மாதிரி எதாவது காட்டு ப்ரோ. நீங்க வேற ப்ரோ சிரிப்பேச்சுன்னு தெரியுங்க. அது மாதிரி எல்லாம் பண்ணா காலையில அசிங்கமா இருக்கும் ப்ரோ. எனக்கு யாருப்பா உன்னை பாக்க போறா ப்ரோ? காலேஜே பாக்க ப்ரோ. இதெல்லாம் இன்ஸ்டால யூஸ் பண்ற. நீங்க இன்ஸ்டால எப்படியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க. அது இன்ஸ்டால போடுறீங்க. அப்ப எவ்வளவு பேர் 10 ரீல்ஸ் போடணும். ஏன்னா என்னோட பிசினஸ் வளரணும்ல. ஆமா ப்ரோ. நான் உன்னை பத்தி எப்படி யோசிக்க முடியும்? நான் சொல்லு ப்ரோ. என்ன பாத்தாங்கன்னா நான் என்ன ப்ரோ பண்றது? பாத்தாங்கன்னா ஒரு பிராண்ட் அம்பாசிடர் நினைச்சுக்க போறாங்க. அதெல்லாம் வேணாம் ப்ரோ. சூப்பரா நீ இந்த வயசுல வந்து விளம்பரம் எல்லாம் பண்றடா, வாழ்த்துக்கள்டா அந்த மாதிரி சொல்லுவாங்க ப்ரோ. இந்த விளம்பரம் அதெல்லாம் வேணாம் ப்ரோ. விடுங்க ப்ரோ. நான் இங்க பாரு எங்க இறங்குறான் ப்ரோ. இங்க பாருப்பா. நான் வந்து நீ சின்ன புள்ள சரியா? சரி. அத நல்ல மரியாதை கொடுத்து வயசுக்கு கரெக்டா பேசிட்டு இருக்கிறான். நான் வந்து வேற மாதிரி ஆள். நானு எனக்கு டென்ஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணணும். புரியுதா? நான் ஒரு சைக்கோ மாரி. புரியுதா ப்ரோ? அந்த மாதிரி எல்லாம் நானும் சைக்கோ தான் ப்ரோ. அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு சைக்கோ சேர்ந்து ஒண்ணும் பண்ண முடியாது. யாரோ ஒரு ஆள் தான் சைக்கோவா இருக்க முடியும். புரியுதா? நான் பாரு என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. நான் சொல்றது கேளு, ஒழுங்கா கேளு. நான் சொல்ற மாதிரி நீ வந்து ஒரு போட்டோ கிட்ட எடுத்து கொடுத்துட்டுனா உனக்கு வந்து லைஃபே வந்து சேஞ்ச் ஆயிடும் ப்ரோ. எனக்கு லைஃபே சேஞ்ச் ஆகுது ப்ரோ. போட்டோ அந்த போட்டோ குத்தானா எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. லைஃப்ல எதுவும் பண்ண முடியாது. என்ன கல்யாணம் பண்ணணும், பொண்ணு போகணும். எவ்வளவு பொண்ணுங்க என்ன பாக்கும் ப்ரோ காலேஜ் எல்லாம். ஏதோ வந்து அசிங்கமான விளம்பரத்தில் அடி சொல்லியப்பா ப்ரோ. அதுதான் அசிங்கம் ப்ரோ. நான் இது போட்டு நிக்க முடியுமா ப்ரோ? ஏதோ இன்ஸ்டா செலிபிரிட்டி அவங்க பண்றாங்களா, அவங்களுக்கு தேவை ப்ரொமோஷன் தேவை, செலிபிரிட்டி ஆகுறாங்க அவங்களுக்கு. எனக்கு எதுக்கு ப்ரோ இது? நானே வேலை. நான் என்ன சொல்றேன், காசு தரேன் உனக்கு ப்ரோ. எனக்கு காசு வேணாம், ஒண்ணு வேணாம் ப்ரோ. நான் இறங்கி போறேன். நான் ஏன் இருக்கிறீங்க? எதுக்கு இறங்குறப்பா? பேசிதானே ப்ரோ. நானும் பேசினேன். ஆமா. எதுக்கு இறங்குறா ப்ரோ? ஏன் இறங்குறீங்க? நீங்க ஏன் கேக்குறீங்க? நீ வந்து வரன்னு சொல்லிட்ட. சரி. நான் வரல, எனக்கு அதெல்லாம் வராதுன்னு சொன்னா உன விட்டுருப்பான். நான் வரேன், போட்டோ எல்லாம் எடுத்துக்க சொல்லிட்டேன். உனக்கு ஆர்வம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு உனக்கு. அப்புறம் நீ கடைசியில இப்ப வரலன்னா அப்புறம் நான் பைத்தியாரனா பேசிட்டு இருக்கு நேரம் ப்ரோ? நான் பைத்தியார். நான் என்னோட பிசினஸ் சீக்கிரட் எல்லாம் உனக்கு சொல்லிக்கிறேன். என்னென்ன போட்டு ஆயில் ரெடி பண்ண போறலாம் சொல்லிட்டேன். நான் எது கொத்தமல்லி போட்டு பண்றதா? ஆனா பாரு, நீ போய் அதை போய் ரெடி பண்ணி மறுபடியும் மார்க்கெட்டிங் பண்ணி அதை பண்றேன்னா நீ சிரிக்காதடா. சிரிக்கிறா. எது சிரிக்கிறா? பண்ணிட்டு உட்காந்துக்கிறா சிரிக்கிறா.
சிரிக்கண்ணா ப்ரோ ப்ரோ மரியாதை குத்து பேசு ப்ரோ அடிச்சுனோட ஒட்டி போயிட்ட கார்ல போன் பண்ண மொத்த பேரும் இங்க இறக்கிடுவோம் உன்ன என்ன மொத்த பேர் காலேஜ் லீவ் இன்னைக்கு தெரியுமா நீ ஏன் காலேஜ் லீவ் உனக்கு பாரு தேவையில்ல ப்ரோ பாரு சண்டை எல்லாம் போடல நானு சண்டை போட விரும்பல நானு புரியுதா சண்டை போட விரும்பல வரேன்னு சொல்லிட்டேன் ஒழுங்கா வந்துரு ப்ரோ என்னால வர முடியாது என்ன உனக்கு நான் வேலையை கட்டிட்டு நீ நடிக்க போற அவ்வளவுதான் ப்ரோ என்ன ஹேர் ஆயில் காட்டுவாசி ஹெர்பல் ஹேர் ஆயில் இது வந்து முடி கொட்டாது முடி வந்து வளரும் 90 நாள்ல வந்து 11,000 முடி வந்து வளர வைக்கும் இச்சிங் இருக்காது உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்காது பெயின் இருக்காது வெள்ளை முடி கருப்பு முடியாம வரும் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லு அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது ப்ரோ என்னால நடிக்க முடியாதுன்ற நீங்க வேற நீங்க அன்னைக்கு கேட்டீங்க நான் சொன்னேன் சரி நீங்க ஏதோ போட்டோ வரேன் சொன்ன நீ ப்ரோ இலை கட்டினா என்னால நடிக்க முடியாது யாரு இலை கட்டி நடிக்க சொல்றீங்க நடிக்க சொல்லடா உன்ன நீ அந்த கேரக்டரும் மாறிடு காட்டுவாசி மாதிரி நில்லு ஏதாவது மரத்து கட்டல நீக்க ஒரு போக்கஸ் பண்ணி போட்டோ எடுத்துக்கிறோம் உன்ன புரியுதா நீ டப்பா வச்சு சிரிச்சுட்டா நில்லு இதுல என்ன இருக்கு உனக்கு ப்ரோ என்னாலாம் பண்ண முடியாது ப்ரோ அந்த மாதிரி எல்லாம் வீட்டுல திட்டுவாங்க ப்ரோ சொல்றேன் கேள் ஏய் எங்கடா போற ப்ரோ என்ன ஆட்ல ப்ரோ நான் நீங்க போட்டோ எடுக்கிறேன்னு சொன்னீங்க சரி ஓகே அண்ணா ப்ரோ இது இலை கட்டி நடுக்க சொன்னா எப்படி ப்ரோ எடுப்பு வரேன்னு சொல்லிட்டா வந்தா நல்லது ப்ரோ என்னாலாம் வர முடியாது ப்ரோ இங்க பாரு ஏய் பாரு நீ வந்துட்டனா ஒழுங்கா கூட்டு போவான் இல்லனா ஊசி வச்சுக்கிறான் எடுத்து சொருனாச்சு இங்க சொருனாச்சு அப்படியே படுத்துப்ப ப்ரோ ப்ரோ நீங்களே நியாயமா சொல்லுங்க ப்ரோ அதெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ ப்ரோ அதெல்லாம் பண்ணாதீங்க சவுண்ட் உட்கார சவுண்ட் உட்கார சரி ப்ரோ சவுண்ட் உட்கார வரணும் சொன்னேன் ஆமா ப்ரோ அப்ப வரலன்ற ப்ரோ இலை கட்டி நான் பைத்தியக்காரனா ப்ரோ நான் பைத்தியக்கார மாதிரி இருப்பேன் என்னோட பிசினஸோட மூலக்கூறுலாம் வந்து நான் சொல்லிட்டேன் நானு ப்ரோ அந்த பைத்தியக்கார மாதிரி இருப்பேன் ப்ரோ நான் அந்த இலை கட்டி இருந்தா பைத்தியக்கார மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன் நல்லா தான் இருப்பேன் நீ ப்ரோ சரியா எப்படி ப்ரோ காலேஜ் எல்லாம் பார்த்தா அசிங்கமா சவுண்ட் குறை இன்னும் குறை சவுண்ட் குறைச்சு பேசு சொல்லுங்க நான் என்ன பண்றேன் வர அவ்வளவுதான் வந்து போட்டோ எடுக்கிறோம் ப்ரோ என்னால வர முடியாது ப்ரோ எங்க வீட்டுல கேட்பாங்க ப்ரோ எனக்கு அசிங்கமா இருக்கும் இது ரெண்டுல ஒண்ணு தோடு இது ரெண்டுத்துல என்ன ஒண்ணு தோடு ரெண்டுல ஒண்ணு வரேன்ட்ட வா வண்டி ரெண்டுத்துல ப்ரோ சொல்றேன் வாடான்னா வந்துடணும் கையறா ஊசி தம்பி கேள்பா சொல்ற கேள்பா யூடியூப் பிராங்க்பா யூடியூப் பிராங்க்பா கோச்சிக்கதுப்பா நான் பிராங்க்ன்ற கோச்சிக்கதுப்பா சும்மா விளையாட்டு பண்ணுப்பா கேமரா வச்சு பாருங்க சும்மா விளையாட்டு தான் பண்ணா மாதிரி நஞ்செல்லாம் அடிக்குதுண்ணா கோச்சிக்கதுப்பா சும்மா விளையாட்டு பிராங்க் கிங்க நீங்கிறானா இதுல போயிட்டு ஒரு மாதிரியாவது ஊசில அது கிடையாது சும்மா விளையாட்டு சொல்லி போனா நீ சும்மா விளையாட்டு தான் பண்ண கோச்சி இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எப்படின்னா தண்ணி கொடுத்தாங்க இவ்வளவு வீடியோ பண்ணிருக்கேன் ஆமா இது எல்லாமே நம்ம வீடியோ தான் சூப்பர்ண்ணா இந்த நேரத்துல பயம் முட்டி விட்டேன் நான் சிகிசி போட்டு மாதிரி ஆயிடுச்சுண்ணா எனக்கு சும்மா விளையாட பண்ணா எப்படி சொல்றது வீட்டுல வந்து ஃப்ரீயா இருக்கும்போது போய் பாருங்க இப்போ உங்க வீடியோ வந்து கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும் இப்போ நம்ம சேனல்ல வந்து நம்ம போட்டுக்கலாம் மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க சம்மதமா பரவாயில்ல போடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல வீட்டுல காலேஜ்ல பசங்க பாப்பாங்க பொண்ணுங்க பாப்பாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல இது பிரச்சனை இல்ல இலக்கட்டு தான் பிரச்சனை பிரச்சனை சரி ரைட் ஓகே சரி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க கேமரா பார்த்து வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்த்துக்கள்.